தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே எலிசா தீர்க்கதரிசியை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எலிசா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தர் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். அவர் விவசாயியாக இருந்தவர், நல்ல வசதியாக இருந்தவர். 16 ஆண்டுகள் பயிற்சி பெற்று தாழ்மையுமாக அவர் பொறுமையாக இருந்தவர். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அந்தபடியே எலியாவை விட இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்று இரட்டிப்பான அற்புதங்களை செய்தவர் எலிசா. இஸ்ரவேலில் ஜனங்கள் பாவம் செய்த போது தேவன் அவர்களை அழிக்காதபடிக்கு எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர்களோடு பேசினார் என்று காண்கிறோம். தேவனை பின்பற்றி வாழ ஒரு கூட்டத்தை நடத்தினவர் எலிசா. எலியாவினுடைய ஆவிக்குரிய வாரிசு, இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவர். எலிசா 2 பேருமே இஸ்ரவேல் தேசம், வடக்கு தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். முதல் அற்புதமாக எலியாவின் சால்வையை யோர்தான் மேலே அடித்து 2ஆக பிளந்து இக்கரைப்பட்டவர். எரிகோ நகரத்திலே தண்ணீர் கெட்டதாக இருக்கும் பொழுது அதில் உப்பு போட்டு அதை ஆரோக்கியமாக்கி அற்புதம் செய்தவர் எலிசா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் என்று பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யோசபாத் ராஜாவுக்காக தீர்க்கதரிசனம் சொன்னவர். தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பட்ட பொழுது அவள் பாத்திரங்களெல்லாம் எண்ணெயால நிரப்பப்பட்டு கடனை அடைக்க ஒரு அற்புதத்தை செய்தவர் எலிசா. சூனேம் ஊராள் மலடியாக இருந்தபோது அவளுக்கு ஒரு அற்புதமாய் ஒரு குழந்தை கிடைத்தது. அடுத்தபடியாக சில காலங்கள் கழித்து அவன் இறந்தபோது மீண்டுமாக உயிர் பிழைக்க ஒரு அற்புதத்தை செய்தவர் எலிசா. பானையிலே சாவு என்று கூக்குரலிட்ட போது அதிலே மாவை போட்டு அந்த ஆகாரத்தை ஆரோக்கியமாக்கினவர் எலிசா. சீரிய தளபதி ஆகிய நாகமான் குஷ்டரோகியாய் வந்தபொழுது அவரை யோர்தானிலே போய் 7 முறை மூழ்கும்படி சொல்லி அவரை சுகமாக்கின அற்புதத்தை செய்தவர் எலிசா. கேயாசுடைய கண்களை திறந்து அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறதை காண செய்த அற்புதத்தை எலிசா செய்தார் என்று காண்கிறோம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் எலிசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல மரித்த ஒருவனை கொண்டு வந்து போட்ட பொழுது அந்த எலும்புகள் மேல் பட்டு மரித்தவன் உயிரோடு எழுந்த ஒரு அற்புதத்தை காண்கிறோம். இப்படியாக நம்முடைய தேவன் அற்புதங்களை எப்போதும் செய்கிறவர். எல்லாரையும் கொண்டு அற்புதத்தை செய்வார். உங்களை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஒரு அற்புதங்களை தாராளமாய் சாதாரணமாய் செய்கிற தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர். தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.